அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு, கடல் போல பிரச்சனைகள் வந்தாலும் என் தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வாரே. ஆனால் கடலின் மத்தியிலே ஒரு பாதையை உருவாக்கி உங்கள் பிரச்சனையை நீர்மூலமாக்க செய்வார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு வாலிபன் கடலிலே தத்தளித்து கொண்டிருந்தான். நீச்சல் அடித்து கொண்டிருப்பவன் ஒரு பெரிய அலை அவனை அடித்து கொண்டு சென்றதால் அவன் இயலாமையால் தவித்து கொண்டிருந்தான். அவனுக்கு கிடைத்த கடலிலே மிதந்து கொண்டிருந்த ஒரு பழைய லைஃப் ஜாக்கெட்டை பிடிச்சி அவன் இளைப்பாறி கொண்டிருந்தான். மிகுந்த பக்தி உடையவன், ஆண்டவரின் மீது எல்லையில்லா அன்பு உடையவன். அவன் ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, அன்று கடலின் ஆழத்தில் இருந்து யோனா கதறினான், நீர் அவனுக்கு செவி சாய்த்தீர், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கதறிக்கொண்டிருந்த பொழுது ஒரு சிறிய படகிலே ஒருவர் துடுப்பு போட்டுக்கொண்டு அவன் அருகே வந்து, நான் உனக்கு உதவட்டுமா என்று கேட்டான். அவன் சொன்னான், நீங்கள் அமர்வதற்கே இந்த படகில் இடமில்லையே, நான் எப்படி வருவது? நான் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தேன், தேவன் நிச்சயமாக வருவார். சிறிது நேரம் கழித்து ஒரு மீன்பிடி படகிலே ஒருவர் வந்தார். அவனை பார்த்து கேட்டார், வா, கயிறை பிடித்து மேலே ஏறி வா என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், என் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், என் ஆண்டவர் நிச்சயமாக வருவார். அதுவரை நான் தத்தளித்து கொண்டிருந்தாலும் கவலையே படமாட்டேன் என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருந்தான். மூன்றாவதாக ஒரு பெரிய படகு வந்தது. அந்த படகிலிருந்து அவனுக்கு உதவி கிடைத்தது, வா என்று. அப்பொழுதும் அவன் சொன்னான், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், இந்த தண்ணீரில் மூழ்கி செத்தாலும் சாவேன், நான் உங்களிடத்தில் உதவி கோர மாட்டேன், என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவன் தத்தளிப்பிலே தேவனை நோக்கி சுதித்து கொண்டே இருந்தானாம். தண்ணீரின் வேகம் அதிகமாக ஆக அவனுக்கு மயக்கம் வந்துவிட்டது, மயங்கி விட்டான். அப்பொழுது கண் விழித்து பார்க்கும் பொழுது அவன் கடற்கரை மணலிலே படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் பக்கத்திலே ஒரு முதியவர், இவன் கண் விழிக்கும் வரை அவனை தன் மடியிலே படுக்க வைத்து கொண்டு அவன் கை கால்களை தேய்த்து உஷ்ணப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் கண் விழித்து பார்த்தான். பார்த்து சொன்னான், ஆண்டவரே, ஆண்டவரே என்று முழுவதுமாய் நம்பிக்கொண்டிருந்தேன், என் ஆண்டவர் என்னை பார்க்க வரவில்லை என்று சொல்லி அழுத பொழுது ஆண்டவர் சொன்னார், முதலில் வந்ததும் நான் தான், இரண்டாவது வந்ததும் நான் தான், மூன்றாவது வந்ததும் நான் தான், எப்பொழுதும் நான் தான் உன்னை காப்பாற்றி என் மடியின் மேல் உன்னை கிடத்தி இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவன் மனம் வருந்தினான். அவன் கேட்டான், ஆண்டவரே, நீர் இயேசுவை போன்று இல்லையே என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னார், தன்னுடைய உருவத்தை அவனுக்கு காண்பித்து சொன்னார், நான் நேரடியாக வருவதில்லை, மனித ரூபத்தில் தான் வருகிறேன். எப்பொழுது நீ புரிந்து கொண்டாயா, இயேசுவை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லி, புரிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லி அவனுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும்
புதிதாக தேவன் அவனுக்கு செய்து கொடுத்தார். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இந்த வாக்கு தத்தம் யாருக்கு என்று பார்ப்பீர்களேயானால், கர்த்தரை முழுவதுமாய் நம்பி நான் கடலிலே வீசப்பட்டாலும், எரி நெருப்பிலே வீசப்பட்டாலும், புயலின் நடுவே நான் மாட்டிக்கொண்டாலும் நான் பயப்படவே மாட்டேன். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்களும் நானும் விசுவாசிப்போமேயானால், உங்களையும் என்னையும் தேவன் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். இப்படித்தான் பாருங்க, வறண்ட நிலத்தில் நடக்க வைத்தார் மோசேயும் அவனை நம்பி வந்த மக்களையும். மோசே நம்பிக்கையோடு இருந்தார், ஆரோன் நம்பிக்கையோடு இருந்தார், மற்றவர்கள் முணுமுணுத்து கொண்டிருந்தார்கள். இருப்பினும் வாக்கு தத்தம் கொடுத்த காரணத்தினால் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 26 27 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், மோசேயை நிமித்தம் எல்லா மக்களையும் கடலின் நடுவே வறண்ட நிலத்திலே நடக்க வைத்து ஆண்டவர் அழக பார்த்தார். நீங்கள் ஆண்டவரை நம்பி, அப்பா பிதாவே நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், என் ஜீவன் நீர்தான், எனக்கு எல்லாம் நீர்தான் என்று அர்ப்பணித்து பாருங்களேன். நான் என் வாழ்க்கையில் முழுவதுமாய் என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்து உள்ளேன். என்னுடைய ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சோர்ந்தே போவதில்லை. எவ்வளவு கடினமான நிகழ்வு நடந்தாலும் சுதித்துக்கொண்டே அந்த நிகழ்வை கடந்து போக வைப்பேன் ஆண்டவரின் துணையோடு. ஒரு குடும்பத்திலே மிகவும் துக்கமாயிருந்தார்கள். மன கஷ்டம், கவலை, கண்ணீரில் இருந்தார்கள். 2 நாட்களாக நான் ஆண்டவரோடு போராடினேன். ஆண்டவரே, எனக்காக அந்த வீட்டிலே சமாதானத்தை உண்டு பண்ணும் என்று. இன்று நான் அவர்கள் முகத்திலே ஒரு சமாதானத்தை கண்டேன். பயத்தின் ஆவி போய் சற்று தெளிந்த ஆவியை நான் பார்த்தேன். இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவரை நம்பும் பொழுது சங்கீதம் 32:8 ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து. பாருங்க, நீங்க ஆண்டவருக்கு முழுவதுமாய் அர்ப்பணம் செய்து ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு போதிப்பார். நீங்க என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எதை செய்தால் வெற்றி, எதை செய்தால் தோல்வி என்று உங்களுக்கு போதிப்பார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இதுவரை நீ நடக்க வேண்டிய வழியில் நடக்காமல் போயிருக்கலாம், உனக்கு தோல்வி வந்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காமல் போயிருக்கலாம், நீ விற்க வேண்டிய சொத்துக்களை விற்காமல் போயிருக்கலாம், உன் தாய் தந்தையர்கள் சுகவீனப்பட்டு இருக்கலாம். நீ நடக்க வேண்டிய வழி எது என்று உனக்கு தெரியாமல் போய்விட்டது. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நடப்பதற்கு மட்டும் வழியை ஆண்டவர் உங்களுக்கு காட்ட மாட்டார். நீங்க கார்ல போறதுக்கு, நீங்க பைக்ல போறதுக்கு எல்லா வழியையும் ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். வழியை காட்டி விட்டுருவார் நினைச்சீங்களா? இல்லை, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். உங்க மேல ஆண்டவர் கண்ணை வைப்பாரா? நினைத்து பாருங்களேன். ஆண்டவர் உங்கள் மேல் கண்ணை வைத்தால் சாத்தான் எப்படி உங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? ஆனாலும் பாருங்க, சாத்தான் உங்களை விடவே மாட்டான், துன்புறுத்திக்கிட்டே இருப்பான். நீங்க பைபிள் படிப்பீங்க, தூக்கமா வரும், ஆனா படிச்சுக்கிட்டே இருங்க.
நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, சோர்வாய் வரும். ஆனால் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த சோர்வு, இந்த தூக்கம் எல்லாம் ஏன் வருதுன்னா, சாத்தான் உங்களையும் என்னையும் தேவனிடத்திலிருந்து பிரிக்க முயற்சி செய்கின்ற காரணத்தினால் உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. யோபுக்கு வந்த பாடுகளை விட நாம் அதிக பாடுபட போவதில்லை. எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரின் மேல் கண்ணை வைப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை மட்டுமல்ல, நடக்க வேண்டிய வழியை சொல்லி உங்கள் கூடவே இருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில். கர்த்தர் நடத்த ஆரம்பிச்சார் நம்ம வாழ்க்கையில. மகா வறட்சியான காலம் என்று இருக்குமே, ஆனாலும் கூட உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கும், வீக்கா இருக்கவே இருக்காது. பூமி எங்கும் வறட்சி, பூமி எங்கும் கஷ்டம், கண்ணீர். உன் ஆத்மா சந்தோஷமாக இருக்கும், உன் எலும்புகள் நினமாக இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ எப்படி இருப்பேன்னு அந்த வறட்சியில நீர் பாய்ச்சலுக்கு உள்ள தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றவெல்லாம் வறண்டு காய்ந்து போய்விடுவாங்க, நீ மட்டும் நீரோடை அருகில் உள்ள நிலத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 2 வாக்குத்தத்தம். ஒன்று, கடல் போல பிரச்சனை வந்து உன்னை மூட நினைத்தாலும் தேவன் உன்னை கடலின் நடுவே எவ்வாறு மோசேக்கு யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் வறண்ட நிலத்தை உண்டு பண்ணி அவனையும் அவனோடு வந்த ஒவ்வொருவரையும் காப்பாற்றினாரோ, எவ்வாறு அந்த எகிப்தியர்களை இந்த கடலிலே அழித்தாரோ, அதே போன்று உன்னை தேவன் காப்பாற்றுவார். உன்னை எதிர்க்கின்ற எல்லா சக்திகளையும் தேவன் அழித்து போடுவார். அழித்து போட்டது மட்டுமல்லாமல் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டி உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். நித்தமும் உன்னை அவர் வழி நடத்துகிற காரணத்தினாலே மகா வறட்சியான காலத்திலும் நீ நீரோடை அருகிலே நடப்பட்டதை போன்று இருப்பாய். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, தேவனுடைய வார்த்தை உயிர் உள்ளது. எனவேதான் ஆதி ஆகமத்திலிருந்து இன்றைய காலம் வரை அந்த வார்த்தைகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன, போதிக்கப்பட்டே இருக்கின்றன. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக. இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க, இயேசு உங்களை அன்பு செய்கிறாருங்க. அதனால தான் இயேசு தினமும் உங்களை பார்த்து இந்த வேத வசனத்தின் வழியாக பேசிக்கொண்டிருக்கிறார். இன்று கூட நான் உங்களோடு பேச என்ன வசனம் வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், என்னை நம்பும் மக்களுக்கு நான் நித்தமும் வழிகாட்டியாயிருப்பேன். என்னை நம்பும் மக்களுக்கு நித்தமும் நான் ஆலோசனை சொல்லுவேன். என்னை நம்பும் மக்களுக்கு நித்தமும் நான் வழிகாட்டியாயிருந்து அவர்களோடு நானும் நடப்பேன். நான் நடப்பது அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் இந்த உலக கண்களை வைத்து என்னை பார்க்கின்ற காரணத்தினாலே. அந்த வாலிபன் இயேசுவின் மடியில் இருக்கிறான், அவனுக்கு தெரியவில்லை. எப்பொழுது இயேசு அவன் அகக்கண்ணை திறந்தாரோ அப்பொழுதுதான் அவன் இயேசுவை தரிசித்தார். இயேசு அவனுக்கு எல்லாத்தையும் புதுசு புதுசாக கொடுத்தார். நீங்கள் கூட நடக்கும் பொழுது உங்களோடு இயேசு இருக்கிறார். நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் உங்களோடு இயேசு இருக்கிறார். நீங்கள் தூங்கும்போது உங்களோடு இயேசு இருக்கிறார். நீங்கள் உண்ணும் பொழுது உங்களோடு இயேசு இருக்கிறார். அதை நீங்கள் உணர்ந்துக்கிட்டு, ஆண்டவரே என் பக்கத்திலே வாரும் ஆண்டவரே, என்னோடு அமரும் ஆண்டவரே என்று பேசித்தான் பாருங்களே. ஊழியக்கார அண்ணா, ஊழியக்காரி அக்கா,
குருக்கள், கண்ணியர்கள் எல்லோரும் நலமாய் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசுவோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசுவின் வார்த்தை நீங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். சொல்லி பாருங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.